இப்போ இப்ராஹிம் நபியுடைய பொசிஷனுக்கு வருவோம். இப்ராஹிம் நபி ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் மேல்தட்டு மக்கள்லேருந்து தான் நபிமார்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. அப்போ அவர் எங்கேருந்து வராரு? மேலே இருந்து தான் வராரு. அவரும் மேல்தட்டு மக்கள்லேருந்து வரார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தந்தை பேர் ஆசர் அப்படின்னு இப்போ இந்த கடந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஆசர் அப்படிங்கிறான். இது அல்லாஹ் குர்ஆனுடைய ஸ்டைல் இது கிடையாது. இந்த பேர்லாம் எல்லாம் சொல்ல மாட்டான். நூ நபியுடைய மகன் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு தான் இருக்கும். மகன் பேர்லாம் இருக்காது. என்ன மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா இப்படி சொன்னாங்கன்னு இருக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா பேர் குர்ஆனில் கிடையாது. அதே மாதிரி யூசுஃப் நபியுடைய சகோதரன் அப்படின்னு இருக்குது, அவர் பேரும் குர்ஆனில் கிடையாது. இது குர்ஆன் பேரே சொல்லாது, ஆனால் இது பேர் சொல்லுது. ஏன் சொல்லுது? காரணம் இருக்குல்ல, சும்மா சொல்ல மாட்டான்ல. அல்லாஹ் சொல்கிறேன், புத்திசாலியுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் புத்தி இருக்கும். ஏன்னா அவருடைய பேர் பைபிளில் தாரிக்னு இருக்கு. தாரிக் ஆசருடைய இப்ராஹிம் நபியுடைய தந்தை பேர் பைபிளில் தாரிக்குன்னு தவறாக இருக்குது. இப்போ இவங்க போய் இவர் இப்படி ஒரு கதையை சொல்கிறாரு. யார் இவர்கள் போய் குறைஷிகள் போய் யூதர்கள்ட்ட போய் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு இப்படியா இருந்துச்சு, இவர் பாட்டுக்கு அடிச்சு விட்றாரு அப்படிங்கிறார். இப்போ பைபிள்லேருந்து காப்பி அடித்தது குர்ஆன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ ஏன் தாரிக்குன்னு அங்கே பேர் இருக்குது, இங்கே ஆசர்னு இருக்குது? ஏன் இங்கே ஆசர்னு இருக்குது? புரியுதா? அப்போ அல்லாஹ் அதை என்ன பண்ணுறான், எப்பவுமே பைபிளில் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுவான் அல்லாஹ். இப்போ இந்த மிஸ்டேக் சரி பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஏன் மிஸ்டேக் சரி பண்ண வேண்டிய தேவை வந்துச்சு அப்படின்னா, இது தாரிக்குன்னு இவங்க போய் அங்கே யூதர்கள்ட்ட மெசேஜை கன்வே பண்ணால் யூதர்கள் மத்தியில் கிளாரிட்டி கிடையாது. தாரிக்குங்கிறது இவங்க குத்து மதிப்பாக நம்பிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட மத்தியில் என்ன இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம குத்து மதிப்பாக தான் நம்பிட்டு இருக்கோம். லைலத்துல் கத்ர் கடைசி 10 இரவுகளில் ஏதோ ஒரு ஒற்றை இரவில் இருக்குன்ட்டு. இப்போ ஈசா நபி இதுதான் அந்த இரவுன்னு காமிச்சு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒத்துக்குவோம்ல? என்ன சொல்லுவோம்? ஆமாம், இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்? ரசூலுல்லாவுக்கும் சொல்லப்பட்டுச்சு, மறக்கடிக்கப்பட்டுருச்சு. இதில் ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ர், 5 இரவும் கிடையாது, ஒன்று தாங்கிறது நமக்கும் தெரியும். ஆனால் சொல்ல வேண்டியவங்க சொன்னால் மட்டும்தான் நாம் நம்புவோம். சரியா? அப்போ இவன் போய் இவங்க இந்த குரூப்பு போய் யூதர்கள்ட்ட கேட்டு அதெல்லாம் கிடையாது, தாரிக் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்க, அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணிடுவான். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? இப்ராஹிம் நபியோட அப்பாவையே கூட்டிகிட்டு காவத்துல்லாவுக்கு வெளியே கூட்டிகிட்டு என் பேர் ஆசருன்னு சொல்ல வச்சுருவான். என்ன, செத்து போன அந்த மாட்டை அடித்தோடனே எந்திரிச்சு சொல்ல வைக்கிறான்ல, அது மாதிரி சொல்ல வச்சுருவான். அதுதான் நான் சொல்கிறேன்ல, எப்போவுமே முஹம்மது வெர்சஸ் காஃபிர்கள் அப்படின்னா அது வேறு மேட்ரு, அல்லாஹ் வெர்சஸ் காஃபிர்கள் அப்படின்னா அது வேறு மேட்ரு. அதை அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணியே தீருவான். என்னப்பா தாரிக் பொய்யா? அப்படியா? செக் பண்ணிக்கலாமா? நீங்கள் அங்கே போகிறீங்களா இல்லை அவரை இங்கே கூட்டிகிட்டு வரட்டா? எப்படி சொன்னால் நம்புவீங்க? அப்படின்னா முடிஞ்சு போயிடும். இவங்களுக்கு புரியும். இவங்களும் ஏன் ஆர்கியூமெண்ட் பண்ணல? பொய் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஏன் பண்ணல? பொய் சொல்ல இவங்களுக்கு தெரியும், கோமணம் உருவப்பட்டு விடும். இவனுக்கு நிறைய விஷயம் ரசூல்லா உண்மை பண்ணுறாங்களே. அதாவது 2 பேர் காபத்துல்லாவில் மட்டுமே உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க ரசூல்லாவுக்கு எதிராக. ரசூல்லா நேரில் பார்த்தோன்னே, என்ன நேற்று பயங்கர பிளானிங் ஆகிட்டுருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், கண்டிப்பாக இவர் இறை தூதராக தான் இருக்கணும். ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம் அந்த இடத்துல, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஆனால் அந்த சம்பவத்தை முகமது சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக இவருக்கு வஹியுடைய பேக்கப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரியுதா? அதனால் அல்லாஹ் ஃபஸ்ட்டு என்ன அப்பா என்ன வைக்கிறான்? பேரை டிக்ளேர் பண்ணுறான். அவர் பேர் ஆசரு, நடந்த உண்மை இதுதான், செக் பண்ணிங்க, வெரிஃபை பண்ணுறீங்களா, ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். அப்போ அது புரிஞ்சுக்கிங்க.